பூச்சியத்திலிருந்து ராஜ்யம். அந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பிழைத்திரு. இப்போ உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? இப்போ தான் நம்ம பிழைச்சிருக்க என்ன குறை என்ன? நம்மள 10 பேர் எப்போவுமே கொல்றதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா, செழித்திரு. பிரைஸ் காட். செழிப்பா இரு, வளமையா இரு. பிரைஸ் காட். நல்லா வலுவா இரு, வளமையா இரு. பிரைஸ் காட். ஸோ அப்போ அந்த ஒரு வார்த்தை அந்த பிள்ளைய எப்படி கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா? ரொம்ப சௌந்தர்யவதியா. அப்புறம் ஆண்டவர் நிறைய வேலைகள்லாம் செய்கிறாரு, அதை செய்கிறார், இதை செய்கிறார். அப்பா கொடுக்காத ஒன்று கூட இல்லை. கடைசியில் அந்த பிள்ளை மகா சௌந்தர்யவதியாய் மாறி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா, நான் ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, பூச்சியத்திலிருந்து ராஜ்யம். இந்த பிள்ளை எங்கே கிடந்தது? பூச்சியத்தில். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் பூச்சி அரிச்சிருக்கும். பூச்சி அரிக்கிற நிலைமையில் இருந்த பிள்ளைய ராஜ்யத்தில். ஆமாம், இந்த உலகத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா, நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், எடுத்துக்கிடுங்க. உலகத்தில் இருந்திருந்தா இதுக்குள்ள மண்ணுக்குள்ள போய் பூச்சி அரிச்சிருக்கும். நம்மளை பார்த்து பிழைச்சிருன்னு சொல்லி, செழிச்சிருன்னு சொல்லி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழகுபடுத்தி, நம்மை மகிமைப்படுத்தி ராஜ்யத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். துரோகிகளாயிருந்த, பாவிகளாயிருந்த நம்மை அதெல்லாம் நீக்கி இன்னைக்கு ராஜாக்களாய் கொண்டு வந்து, ராணிக்களாய் கொண்டு வந்து, தேவன் ராஜ்யத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லாமா? ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.